இப்படி தான் நீங்கள் உங்களோடய பேசிக்கணும், உங்களோடய வாதாடிக்கணும். உங்கள் மனசு சொல்லும் இது நடக்காது, இது எப்படி செய்வார், இதை செய்வாரா. நீங்கள் உங்கள் மனசுக்கே பேசிக்கணும், பாடிக்கணும், என்னத்தையே செஞ்சுக்கணும். இவ்வளோ செஞ்சார், செய்ய மாட்டாரா? வானத்திலிருந்து இறங்கி வந்தார், கடவுள் மனுஷன் ஆனார், சிலுவை வரைக்கும் போனார். இது அவருக்கு நத்திங். எனக்காக எவ்வளோ தூரம் வேணா போவார்னு நீங்கள் உங்களோடய பேசிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக இயேசு எவ்வளோ தூரம் வேணா போவார். ஆமென். ஆங்கிலத்தில் ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடலில் ஒரு போர்ஷன் இப்படி வருது, லிரிக்ஸ். There's no shadow you won't light up, mountain you won't climb up coming after me. There's no wall you won't kick down, lie you won't tear down coming after me. அதாவது நான் எப்படி கற்பனை செய்கிறேன்னா, அந்த லிரிக்ஸை பார்க்குறப்போ நாம் எங்கேயோ தூரத்தில் ஒரு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தோம், 4 செவருக்குள்ளாக அடைக்கப்பட்டிருந்தோம், ஒரு ஜெயிலன்னு வச்சுக்கோங்க. நம்மளை விடுவிக்கணும்னா ரொம்ப தூரம் வரணும், மலைகள், பள்ளத்தாக்குகள், நதிகள்லாம் கடந்து வரணும். நம்ம எங்கேயோ ஒரு தூரத்தில் இருக்கிறோம். நம்மகிட்ட வர்றது லேசான காரியம் கிடையாது, எல்லாத்தையும் தாண்டி வரணும். ஆனால் நம்முடைய தேவன் எல்லா மலைகளையும் தாண்டி, எல்லா பள்ளத்தாக்கையும் தாண்டி, இருள் நடத்த வெளிச்சமாக்கி, எல்லா மலை மேலே ஏறி நமக்கு பின்னால் வராரு. எவ்வளோ தூரம் வராரு? அந்த சிறை வரைக்கும் வந்துடுறாரு. அப்புறம் லிரிக்ஸ் சொல்லுது, there's no wall you won't kick down. நீர் எனக்காக எட்டி உதைக்காத செவருன்னு எதுவும் இல்லை. அது எப்பேற்பட்ட செவராக இருந்தாலும் அவர் அதை எட்டி உதைப்பார். என்னை விடுவிக்கிறதுக்காக என்ன செய்யணுமோ அவர் செய்வார். அந்த லிரிக் முடியல. அதுக்கப்புறம் சொல்லுது, செவுத்தை எட்டி உடைச்சிட்டா அவ்வளோதான், விடுவிச்சாச்சுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் இன்னொரு லைன் இருக்குது, there's no lie you won't tear down. ஏன் அது இருக்குன்னா, ஒருத்தர் சிறையிலேருந்து வெளியே கூட்டின்னு வந்துடலாம், ஆனால் அவங்க மனதே சிறை மாதிரி இருக்குது, ஜெயில் மாதிரி இருக்குது. அவங்க நம்புகிற பொய்யே அவங்கள சிறைப்படுத்துகிறது, அவங்கள கட்டுப்படுத்துகிறது. அதுதானே உண்மை. நீங்கள் ஒருத்தரை ஜெயிலில் இருக்காங்க, விடுதலை ஆகணும், வெளியே கொண்டு வந்தால் கூட என்ன உண்மைன்னா, நிறைய பேர் அவங்க மனதிலே ஜெயிலில் தான் இருக்காங்க. அவங்க பொய்யே அவங்கள நொன்று இல்லாமல் அவங்க நம்புகிற அந்த பொய்கள், அவங்க நம்புகிற அந்த பொய்கள். அப்போ அந்த பாட்டு எழுதுகிறவர் சொல்கிறாரு, there's no lie you won't tear down coming after me. அப்போது என் வெறும் செவுத்தை எட்டி உதைக்கிறது மட்டும் இல்லை, நான் நம்புகிற அந்த பொய்யை கூட எப்படி போக்கணுமோ அதை போக்கி, அதை அவமாக்கி, அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி, சத்தியத்தை என் மனதில் வைத்து அந்த அளவுக்கு எனக்கு விடுதலையை கொடுப்பார். எனக்காக செய்ய மாட்டார்னு எதுவுமே இல்லை. இப்போ இந்த மாதிரி கற்பனை செய்யுங்க, உங்களை தேடி உங்கள் தேவன் ஏற்கனவே வந்தார், எவ்வளோ செய்துட்டார். அப்போ தைரியம் கொள்ளுங்கள், இனிமேல் அவர் செய்ய போகாததுன்னு ஒன்றுமே கிடையாது. 2ஆம் வருகையில் திரும்ப வரப்போகிறார்.